நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இண்டேன் கேஸ், பாரத் கேஸ் அல்லது ஹெச்பி கேஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணெய் நிறுவனத்திலிருந்து உங்க வீட்டுக்கு சமையல் எரிவாயு கனெக்ஷன் பெற்றிருந்தீங்க அப்படின்னா ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய அறிவிப்பை மத்திய அமைச்சரவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதாவது இன்றைய தினத்திலிருந்து வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்களுடைய விலையை அதிரடியாக உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்பான முழுமையான விவரங்களையும் எவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்ற பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாறி வரக்கூடிய நவீன யுகத்திற்கு ஏற்றாற் போல கிராமப்புறங்களை தொடங்கி நகர்ப்புறங்கள் வரைக்கும் பெரும்பாலான மக்கள் சமையல் எரிவாயு கனெக்ஷன்ல பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கமும் இந்த சமையல் எரிவாயு கனெக்ஷன்ல பயன்படுத்தணும், விறகடுப்பை பயன்படுத்த குறைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட உஜ்வாலா யோஜனா அந்த மாதிரி இலவச எரிவாயு கனெக்ஷன் பெறக்கூடிய திட்டத்தையும் அமல்படுத்தி செயல்படுத்திட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் இதுவரைக்கும் அந்த பிரதம மந்திரியுடைய உஜ்வாலா திட்டத்தின் கீழே இலவச எரிவாயு கனெக்ஷனில் பெற்றிருக்கிறதா மத்திய அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க அவ்வப்போது இந்த சிலிண்டர்களுடைய விலையும் கடுமையாக உயர்த்தப்பட்டு வர்றது அப்படின்றது பொதுமக்களுக்கு ஒரு பெரிய இடி அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆண்டிற்கு 15 சிலிண்டர்கள் வரைக்கும் தான் மானிய விலையில் சிலிண்டர் கிடைக்கும் அப்புறமா அறிவிச்சிருந்தாங்க. அதற்கு மேலே பெறக்கூடிய அனைத்து சிலிண்டருமே மானியம் கிடைக்காது அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சாமானிய மக்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி தரக்கூடிய அறிவிப்பாக சமையல் எரிவாயு சிலிண்டருடைய விலையை ரூபாய் அதிரடியாக உயர்த்தி மத்திய அமைச்சர்கள் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விலை உயர்வானது உடனடியாக இன்னையிலிருந்து அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரியும் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ ஏற்கனவே இந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழே சிலிண்டர் பெற்று வர ரூபாய் அப்படின்ற ரேட்டில் சிலிண்டர் பெற்று வரக்கூடியவங்க இனிமேல் 550 ரூபாய் செலுத்தி அந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழே சிலிண்டர் பெற மாதிரி இருக்கும். அதே போல் மற்ற சிலிண்டர் விலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனால் அரசாங்கத்தினுடைய ரேட்டு படி 803 ரூபாயிலிருந்து இப்போ 50 ரூபாய் உயர்த்தப்பட்டு 853 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 844 ரூபாய் அப்படின்ற அளவில் சிலிண்டர் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இனிமேல் நாங்கள் 894 ரூபாய் அப்படின்ற புதிய கட்டணத்தை பே பண்ணி நம்ம சிலிண்டர் பெற மாதிரி இருக்கும். அதே சமயம் உங்களுடைய ஏரியாவில் எவ்வளவு நீங்கள் செலுத்துறீங்க, அதாவது சிலிண்டருக்காக செலுத்தக்கூடிய தொகை எவ்வளவு, டெலிவரி மேனுக்கு நீங்கள் எவ்வளோ செலுத்துறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் புதிதாக உயர்த்தப்பட்டிருக்கூடிய இந்த விலைவாசி உயர்வு பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ நிறைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இது மாதிரி தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.